எவ்ரிவன். இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபினான்சஸ் வந்து எப்படி வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 4 வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். இன்கம், எக்ஸ்பென்சஸ், டெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இன்கம்ங்கிறது நம்ம சம்பாரித்து அதில் வந்து ஏர்ன் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பென்சஸ்ங்கிறது டெய்லி வந்து ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், வீட்டு செலவு, மற்ற செலவு, இது எல்லாமே. டெட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து வாங்கினதை ரீபே வந்து பண்ணுறது தான் டெட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் என்னெல்லாம் வந்து அசெட் வந்து ஓன் பண்ணுறீங்களோ, ஸ்டாக்ஸோ இல்லை பில்டிங்கோ, வீடோ, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து சேரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு எப்படி வந்து அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இன்கம் டோட்டலாக உங்கள்கிட்ட இருக்கிற இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே போச்சு அப்படின்னா அதை வந்து சேவிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சேவிங் ரேட்டு அப்படின்னு வந்து எப்படி பர்சன்டேஜில் சொல்கிறது அப்படின்னா, உங்களோட கரண்ட் சேவிங்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்கம்மை வச்சு டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணுனா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் ரேட்டு. ஸோ டோட்டல் சேவிங்ஸையும் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டிவைட் பண்ணால் அதுக்கு பேர் தான் கேஷ் டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட கடனையும் உங்களோட இன்கம்மையும் கழிச்சா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெட் டு இன்கம் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எப்படி வந்து இந்த மொத்த கடனை வந்து அடைக்க போகிறோம், அதோட ரேஷியோ என்ன அப்படின்னு வந்து பார்க்குறது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தோனி, கங்குலி, டேவிட்டு இவங்க எல்லாத்துக்கும் சொல்லுவாங்கள்ல, இவரோட நெட்ஒர்த் வந்து இவ்வளோப்பா, அம்பானியோட நெட்ஒர்த் வந்து இவ்வளோப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மொத்த சேவிங்ஸு, மொத்த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பாசிட்டிவ், டோட்டலாக இது எல்லாமே வருது. அதுக்கப்புறம் உங்களோட டோட்டல் கடன், மொத்த கடனை வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் கூட்டி மைனஸ் பண்ணுன்னா வரது தான் உங்களோட நெட்ஒர்த். அப்போனா பாருங்கள், அம்பானி, அதானி, கோலி, இதுமாரி இன்னும் பெரிய பெரிய ஆளுங்களோட நெட்ஒர்த்லாம் இது அந்த டோட்டல் கடனையும் கழிச்ச பிறகு வர்றது அந்த நெட்ஒர்த் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.